ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்கே vlog. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்குள்ள vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே லைஃப் vlog தான். இன்றைக்கி ஃப்ரைடே. எப்போதும் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எப்போதும் போல் 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 7:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு அவசர அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு 8:30 மணி வேலைக்கு 8 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே வெளியாகினேன். நேராக போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டாயர் தளபதி ஃபேன். ஸோ அதனால் அவரோட நியூ பாட்டு ஒன்று வந்திருக்குல்ல, தளபதி கச்சேரி. ஸோ அதை தட்டி விட்டு வைப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு. பட் எனக்கு நேரமாக என்னன்னு தெரியல, சரியான டிராஃபிக் ஜாம். எப்பவுமே இப்படிதான் லேட்டாக போகும்போது டிராஃபிக் ஜாம் எடுத்துக்கிட்டோம். அதுவே எனக்கு ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ எப்படின்னு ஆனால் ஒரு வேலையை அடிச்சு பிடிச்சி நேரம் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ இந்த டேபிள் பார்க்குறீங்க, இதுதான் வந்து நான் வேலை செய்கிற ஒர்க்கிங் டேபிள். ஸோ இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம் தான். பட் நம்ம காலையிலே வந்து அருணாச்சலேஸ்வரர்கிட்ட ஒரு கும்பிட போட்டுட்டு இன்றைக்கி வேலை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இவர் தான் வந்து ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர். இவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற இவரோட பெரிய ஒரு சந்நிதி இருக்குது. மறக்காமல் இந்தியா போனீங்கன்னா அங்கே போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் பிளஸிங் பண்ணுங்க, மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ ஒரு வேலையை பிரேக் டைமும் வந்துருச்சு. எனக்கு வந்து மெய்ஷாவில் வந்து சைனீஸ் நூடுல்ஸ் ஒன்று இருக்குது, ஒன்தான் மீன் சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஒன்று வாங்கிட்டு ஒரு பப்பாயை வாங்கி காலையிலே முடிச்சு விட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இட்லி கடன் ஒரு படம் இல்லையா இருக்குல்ல, நம்ம தனுஷோட. ஸோ அந்த படத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே என் பிரேக்கும் முடிஞ்சிச்சு, இன்டர்வலும் வந்துருச்சு கரெக்டாக. ஸோ வந்து திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலிங் வேலையும் சிஸ்டம் வேலையும் இருக்க சரியாக செய்யணும்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேலையை 6 மணிக்கு வேலை முடியும், 6:25 கம்பெனிலேருந்தே வெளியாகினேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நான் எப்பவுமே வேலையை பெண்டிங் வைக்க மாட்டேன், சொல்லணும் முடிச்சுட்டு வெளியாகினேன். ஸோ வெளியாகிட்டு போகிற வழியிலே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் நம்ம முடி வெட்டி 1 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வெட்டுற கடைக்கு கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி கடை க்ளோஸ் வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து மிந்தி வந்து படிக்கிற காலத்தில் ஒரு கடையில் வெட்டுவேன். ஸோ இப்போ ஒரு 4 இயர்ஸாக வெட்டுறது இல்லை, 4 to 5 இயர்ஸாக. ஸோ அவங்க கடைக்கு போனேன். என் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு விசிட் பண்ணி வந்துச்சு என்னன்னு தெரியல நேரம். ஸோ அவ்வளோ கூட்டம், அங்கேருந்து வெளியாகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து வெளியாகினேன். திருப்படி வந்து 8 மணி தான் வீட்டுக்கே போய் சேர்ந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். போகிற வழியில் சரியான மழை. ஸோ எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். நானும் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறேன். நீங்களும் குளிச்சு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸோ அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.